சொல்லுவோமா? தேவனுடைய கிருபையினாலே நாம் இந்த வருஷத்தின் 2வது மாதத்தின் கடைசி ஓய்வு நாளுக்கு தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கின்றார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தேவன் நம்மை கரப்படுத்த தேவன், இந்த நாள் வரை நம்மை வழிநடத்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். நாளில் கூட நம்முடைய இதயத்தின் செவிகளை திறந்து பரிசுத்த ஆவியின் நாமத்தில் இடைப்படும்படியாய் தேவன் நம்மளுக்காக வைத்திருக்கும் ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து நம்மை போஷித்து வரப்போற நாட்கள் நம்மை வழிநடத்தும்படியா நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த தந்தை, இந்த மாலை வேளைக்கு நன்றியோடு சொந்திருக்கின்றோம். மீண்டும் ஒரு விசைத்தாவே நாங்கள் சமத்திலே கூடி வந்து நோக்கி பார்த்து துதிக்கும்படி ஸ்லாகித்துக்காக நன்றியோடு சொந்திருக்கிறோம் ஐயா. இந்த மாலை வேளைதான கர்த்தாவே எல்லோரும் தாழ்த்தி கொடுக்கின்றோம். பரிசுத்தாவியானவர் என்னை மறைத்து நீங்க வெளிப்படுத்த ஜெபிக்கின்றோம். இந்த நாள் எங்களுக்காக வைத்திருக்கும் ஆவிக்குரிய மன்னாவை நாங்கள் உட்கொண்டு எங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தை பலன் பெற்று நாங்கள் தொடர்ந்து ஓட எங்கள் கிருபை தாங்க. வந்திருக்க ஒவ்வொருவரையும் கருத்தை கொடுக்கின்றோம். எங்களை தாழ்த்தி நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நல்ல பிதாவே, ஆமென். இந்த வருஷத்தின் 2வது மாதத்தின் கடைசி ஓய்வு நாளுக்கு தேவன் நம்மை கொண்டு சேர்த்திருக்கின்றார். இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே உங்களோட கூட ஒரு செய்தியை கொண்டு வரும்படி தேவன் கிருபை கொடுத்தார். அந்த ஒரு செய்திக்கும் இந்த நாளிலே நாம் கொண்டு வர செய்திக்கும் உள்ள தொடர்பை நாம் முதலாவது சுட்டி காண்பித்து விட்டு இந்த நாளிலே தேவன் உங்களோடு கூட என்னத்தை குறித்து பேச சித்த வைத்திருக்கார் என்பதை உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தை பயன்படுத்தி தேவன் நாளை கொடுத்த ஸ்லாக்கிற்கு நன்றி செலுத்துகின்றேன். அந்த முதல் ஓய்வு நாளிலே அநேக பேர் வரவில்லை. A life that pleases the Lord. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் அடிப்படையிலே அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு ஒரு காரியத்தை எழுதினார். கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை என்ற தலைப்பிலே அந்த நாளுடைய செய்தியை கொண்டு வந்தேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் அடிப்படையிலே இந்த வருஷத்திலே ஆரம்பத்தில் நின்று கொண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த வார்த்தை, இந்த ஆண்டிலே தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை முற்றிலுமாக நீங்கள் நாம் ருசி பார்க்க வேண்டும் என்றால் சங்கீதம் 18:35 அடிப்படையில் இந்த வாக்கு கொடுக்கப்பட்டது. தேவனுடைய கரம் நம்மை தாங்கும், அவருடைய காரியம் நம்மை பெரியவனாக்கும் என்று அருமையான வாக்குத்தத்தை கொடுத்தார். அப்படினால் தேவன் நம்மை எதிர்பார்க்கின்ற காரியம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை எபேசு சபைக்கு எழுதினார். கர்த்தருக்கு பிரியமான சோதித்து பாருங்கள் என்று அந்த வாக்கின் அடிப்படையிலே ஒரு வேதத்தில் அநேக காரியங்கள் இருந்தாலும் நாளில் 4 காரியங்களை முன்பாக வைத்தேன். முதலாவது, நீங்கள் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் we need to live by faith, not by feelings. நம் மனித ஜீவிதத்திலே உணர்ச்சிகள் நம்மை மேற்கொள்ள முடியும். ஆனால் தேவனோடு எதிர்பார்க்கிற காரியம் நீங்கள் நானும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாசத்தில் கட்டப்பட வேண்டும் என்று எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் அடிப்படையிலே அந்த முதல் பாயிண்ட் கொண்டு வந்தேன். இரண்டாவது, அருமையான ஒரு சர்டிபிகேட்டை தாவீதுக்கு தேவன் கொடுத்தார். அப்போஸ்தலர் 13:22 என் இதயத்துக்கு ஏற்றவன் என்று அருமையான ஒரு சர்டிபிகேட் கொடுத்தார். தெரியுமா? நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற மனிதனாக இருந்தார். நீங்கள் நானும் தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ முடியும். மூன்றாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே ஒரு காரியத்தை சுட்டி காண்பித்தார். நீங்கள் நானும் மற்றவர்களுக்காக ஜெபிக்க நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக வாழ முடியும். உலகத்தில் இருக்க மக்களுக்காகவும் ஜாதிகளுக்கும் சகல தேசத்திற்காகவும் ராஜாக்களுக்கும் ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய பார்வையிலே பிரியமா இருக்குன்னு நாம் பார்த்தோம். இந்த ஆண்டிலே இந்த மத்தியிலே தேவன் ஒரு ஜெப ஆவியை ஊற்றும் வருகிறார். அப்படி ஊற்றப்படும் பொழுது நம்ம தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஒரு பக்கத்திலே மறுபக்கத்தில் நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். கடைசியாக நீங்கள் நானும் தேவனுடைய பார்வையிலே நாம் சரியான காரியங்களை செய்யும் பொழுது நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சமுத்திரியான நிறைக்கல்லும் அவருக்கு பிரியம். நாம் செய்கிற எந்த ஒரு காரியத்திலும், நாம் செய்கிற தொழிலா இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலே செய்கிற காரியங்களா இருக்கலாம், நாம் செய்கிற ஊழியமா எதுவா இருந்தாலும் தேவனுடைய பார்வைக்கு அவர் முன்பாக நாம் சரியாய் செய்யும் பொழுது தேவனுடைய பார்வை சமூகத்திலே அவர் பிரியமா இருக்குன்னு சொன்னேன். சோ தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே அந்த செய்தியை கொண்டு வந்தேன். அதற்கு தொடர்ச்சியாக இந்த மாதத்தின் கடைசி நாளிலே கூட தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ வேண்டும் என்றால் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். guarding your heart, இருதயத்தை காத்துக் கொள்ளுதல் என்ற தலைப்பிலே நாளை உங்களோடு கூட அவனுடைய செய்தியை கொண்டு வருகின்றேன். இருதயத்தை காத்துக் கொள்வதால் என்ன? அந்த தலைப்பிலே நீங்க பார்க்கிற வார்த்தை guarding, to guard என்றால் நீங்கள் டிக்ஷனரி புரட்டும் பொழுது
அநேக விளக்கங்களை கொடுக்கின்றது. அதுல ஒரு விளக்கம் to protect against damage or harm. நீங்க நடைமுறை வாழ்க்கையில பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை நான் இந்தியாவுக்கு கடந்து செல்லும் பொழுது அநேக கிளாஸ் பொருட்களை எடுத்து சென்றோம். நாங்கள் மிகவும் கவனமாக அந்த கிளாஸ் பாட்டிலையோ ஏதோ ஒரு பொருளையோ பேக் பண்ணோம். பபுள் ராப் வைத்து பேக் பண்ண. ஏன் தெரியுமா? நாங்கள் அங்கு சென்ற பொழுது அதை பிரிக்கும் பொழுது உடையாமல் இருக்க வேண்டும் என்று. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நாம் பாதுகாத்து வருகின்றோம். உதாரணத்துக்கு நாம வீட்டில இருந்து கிளம்பும் பொழுது பத்திரமா வீட்டை பூட்டி பாதுகாத்து வருகிறோம். எதிரி அவன் உள்ள வந்துடக்கூடாது என்பதற்காக வீட்டை சுத்தி வேலி அடைக்கின்றோம். அது மாத்திரமல்ல, கிரிக்கெட் விளையாண்டா சரி, இல்ல பைக் ஓட்டினா சரி, ஹெல்மெட் போட்டு கீழே விழுந்தா தலையில் அடிபடக்கூடாது என்பதற்காக இந்த உலகத்தில் அநேக காரியங்களை நாம் பாதுகாத்து வருகின்றோம். அது மாத்திரமல்ல, தேவன் நம்மளை அருமையாய் படைத்திருக்கின்றார். அநேக ஆர்கன்ஸ் வைத்து படைத்திருக்கிறார். முக்கியமாக ஒரு பகுதி இருதயம். மாம்ச இருதயத்தை நாம் அதிகமாய் ஜாக்கிரதையோடு பார்த்துக் கொள்கின்றோம். பிபியை செக் பண்றோம், கொலஸ்ட்ரால் லெவலை செக் பண்றோம், மற்ற இசிஜி எடுக்கின்றோம் அவ்வப்போது. ஏன்னா இந்த இருதயம் சரியா இயங்க வேண்டும் என்பதற்காக. எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு நிமிஷத்துக்கு அந்த இதயம் எத்தனை முறை பீட் பண்ணுது? எத்தனை முறை ஆண்டி? கரெக்டா சொன்னாங்க, 72 டைம்ஸ். அப்படி என்றால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை பீட் பண்ணும்? ஓகே, 100,000 டைம்ஸ் பீட் பண்ணுதா? பாருங்க, இருதயம் ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு ஆர்கன் தான். ஆனால் 70 டைம்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்றது, ஒரு நாளைக்கு 100,000. அதனுடைய முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்ன? எல்லாருக்கும் தெரியும். It acts like a pump. It has to circulate blood around the body. அப்பொழுதுதான் ஒரு மனுஷன் உலகத்திலே வாழ முடியும், உயிர் வாழ முடியும். எத்தனை பேருக்கு தெரியும் அந்த இதயம் ஒரு நாளைக்கு எவ்வளவு பிளட் பம்ப் பண்றது? இதெல்லாம் கூகுள்ல பார்த்த காரியங்கள். 7,571 liters per day. 7,571 liters. அவ்வளோ பிளட் நம்ம பாடியில இல்ல, ஆனா பிகாஸ் கண்டினியூஸ் ரீசைக்கிள் பண்றதுனால அவ்வளோ பிளட் ஹேண்டில் பண்ணலாம். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் வாங்குகின்ற மில்க் இருக்குல்ல, 2 லிட்டர் கேன், 3,285 2 லிட்டர் கேன உள்ள பிளட் அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு சர்க்குலேட் பண்ணலாம். இதை தேவை நம்மளுக்கு உள்ள வைத்திருக்கின்ற இருதயத்தினுடைய ஒரு ஃபங்க்ஷனா இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 30% மக்கள் மரிக்கிறது காரணம் பிகாஸ் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். அது மாத்திரமல்ல, every 90 minutes a New Zealander dies from coronary heart disease. ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற இந்த மாமிச இதயம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கின்றது. அதை நாம் ஜாக்கிரதையாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த செய்திக்காக தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ள யோசனை வச்சு, அந்த ஒரு மனிதனுடைய இதயம் அவ்வளவு முக்கியம் என்றால் ஏன் ஆண்டவர் ஒரே ஒரு இதயத்தை வைத்திருக்கின்றார்? பாருங்க, 2 கை, 2 கால், 2 கண்ணு, கிட்னி 2, லங்ஸ் 2 எல்லாம் இருக்கின்றது. ஆனால் இதயம் மாத்திரம் ஒண்ணுதான். இத்தனைக்கு அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கின்றது. ஆண்டவருக்கு தெரியும், ஒரு இதயத்தை மனுஷனை மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கின்றது. 2 இருந்தா ரொம்ப பிரச்சனையா இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்க மாமிச இதயத்தை குறித்து நாளை பேச போறதில்லை. அது ஒரு பக்கம் மிக முக்கியமா இருந்தாலும், மறுபக்கத்திலே தேவன் நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு ஆவிக்குரிய இதயத்தை வைத்திருக்கின்றார். The question that I want to place before you before I go into the sermon is, how much of time and effort do we invest to guard or protect our spiritual heart? தேவன் நமக்குள் வைத்திருக்கும் ஆவிக்குரிய இதயத்தை நாம் ஜாக்கிரதையாய் பார்த்துக் கொள்வதற்கு எவ்வளவு நேரம் நாம் செலவழிக்கின்றோம், அதற்காக எவ்வளவு முயற்சி எடுக்கின்றோம்? வேதத்திலே நாம் தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கும் ஆவிக்குரிய இதயத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். We need to guard and protect our spiritual heart என்ற ஒரு ஆலோசனையை பரிசுத்தாவி நம்மளுக்கு வைத்திருக்கின்றார். நீதிமொழியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 18 இருந்து 23 உள்ள வசனங்களை வாசிக்கலாம். Proverbs chapter 4 verses 18 to 23. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துன்மார்க்கருடைய பாதையோ காடர்களைப் போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். இந்த 5 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாம் கேட்கும் பொழுது சில காரியங்களை நாம் தெரியாய் புரிந்து கொள்கின்றோம். முதல் 2 வசனங்களிலே there is a difference between the path or the ways of a righteous man and a wicked man. துர்மார்க்கனுடைய பாதைக்கும் நீதிமானுடைய பாதைக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலாவது அங்க வாசிக்க கேட்டோம். நீதிமானுடைய பாதை பிரகாசிக்கின்ற ஒளியை போல் இருக்குமா? எல்லாருமே ஒளியில் இருக்கணும்னு விரும்புகின்றோம், இல்ல தப்பு கிடையாது. ஆனால் நீதிமானுக்கு தேவன் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதம் அது. மறுபக்கத்திலே துர்மார்க்கனுக்கு வைத்திருக்கிற காரியங்கள், அவனுடைய பாதைகள் காரியங்கள் போல் இருக்குமா? அது மாத்திரமல்ல, அவன் இடறு எண்ணத்தில் விடுவான் என்று அறியான் என்று தடுமாற்றங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை அது துன்மார்க்கனுடைய வாழ்க்கை. அது ஒன்று. இரண்டாவது, அந்த 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 20ஆம் வசனத்திலே, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். There is an advice from the Holy Spirit that you and I have to store God's word in our heart. தேவனுடைய வார்த்தையை நம் இருதயத்திலே காத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை வருகின்றது. இரண்டாவது. மூன்றாவது, மிக முக்கியமான ஒரு ஆலோசனை, அந்த கடைசி அந்த 23ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். Above all else, guard your heart, for everything you do flows from it. இதை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம். Why should I guard my heart? Why should I guard my spiritual heart? தேவன் எனக்குள் வைத்திருக்கும் ஆவிக்குரிய இதயத்தை நான் ஏன் காத்துக்கொள்ள வேண்டும்? There could be many reasons why we should do it. இந்த நாளிலே முன்பாக 4 காரியங்களை வைத்து நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். முதலாவது, நாம் வாசித்த 23ஆம் வசனத்திலே அருமையாய் போடப்பட்டுள்ளது. மீண்டும் ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆமென். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும். The first reason why you and I should guard a spiritual heart is issues of life flows from the heart. இந்த வாசித்த 23ஆம் வசனத்திலே நாம் கேட்கின்றோம், above all else guard your heart, for everything you do flows from it. இன்னொரு வெர்ஷன்ல, for out of it are the issues of life. அப்படி என்றால் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கின்ற ஆவிக்குரிய இருதயம் தான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களுக்கும் ஒரு ஆரம்ப புள்ளியா இருக்கின்றது. That is the starting point for everything that happens around a person's life. நான் காருண்யால படித்துவிட்டு இப்பொழுது 23-24 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த செய்திக்காக நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த சிறுவாணியை குறித்து தேவன் சில காரியங்களோடு கூட பேசினார். ஒரு அருமையான ஒரு இடம் சிறுவாணி தெரியும். It's almost like at par with New Zealand. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஆசீர்வாதம் இந்த இடத்துல என்ன தெரியுமா? இந்த சிறுவாணி நீர் ஊற்று இருக்கு இல்லையா, அந்த தண்ணீர் அப்போ சொன்னாங்க supposed to be second best water, tastiest water in the world. உலகத்திலே 2வது சுவை நிறைந்த தண்ணீர் தான் சிறுவாணி மாற்றம். இன்றைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னொரு காரியம் சொன்னார்கள், அந்த சிறுவாணி நீர் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது ஒரு மனுஷனும் கண்டுபிடிக்க முடியலையா. அதனாலதான் அந்த தண்ணீர் அவ்வளவு சுவை நிறைந்ததா இருந்துச்சாம். ஒருவேளை ஒரு மனிதன் கண்டுபிடித்திருப்பான் என்றால் it would have been corrupt. ஒருவேளை அது நாசமாயிருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாதாரண தண்ணிக்கு அந்த ஆரம்பம் அவ்வளவு முக்கியமா இருந்துச்சுன்னா, உங்களையும் என்னையும் அவருடைய சாயலை படைத்த ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியம் நம்முடைய இருதயத்தை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று. ஏன் தெரியுமா? Everything that happens around you and me, the origin is in the heart. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, in a nutshell, if you have to put it, there are 2 things that happen in our life. நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காலையில் எழுந்திருந்து படுக்கைக்கு போற வரைக்கும் 2 காரியங்கள் நடக்கும். ஒன்று we speak lot of words. அநேக வார்த்தைகளை நம் வாயிலிருந்து வருகின்றது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் we need to speak up. நாம் பேச வேண்டும். வேலை ஸ்தலத்திலும் சரி, நம்முடைய குடும்ப சூழ்நிலையிலும் சரி, நாம் செய்த தொழில், நாம் சந்திக்கின்ற கஸ்டமர்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் அநேக வார்த்தைகளை பேச வேண்டும்.
we also act on a lot of things. நாம் அநேக காரியங்களை செயல்படுத்துகின்றோம். These are the two things that happen around a person's life day in day out. அது யாருமே மறக்க முடியாது. Our words and actions depend on the condition of our heart. நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளும் நாம் செய்கின்ற செயல்களும் நம்முடைய இருதயத்தின் நிலைமை பொறுத்திருக்கின்றது. வேதத்திலே வாசிக்க கேட்கலாம். லூக்கான சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Luke chapter 6 verses 45. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். ஆமா, இந்த வசனத்தை நாம் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். For out of the abundance of the heart his mouth speaks. God establishes a connection between the words that we speak and the condition of our heart, or the things that have filled our heart. நம்முடைய இருதயத்திலே நிறைவேறிக்கிற காரியங்களுக்கும் நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளுக்கும் உள்ள இந்த ஒரு சம்பந்தத்தை நாம் பார்க்கின்றோம். வேறு விதமாய் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய நாவுக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அது யாருமே மறக்க முடியாது, மறைக்க முடியாது. ஏன்னா வேதத்தில் எழுதியிருக்கின்ற காரியங்கள். அதனால சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். என் கண்மணியும் என் மீட்பராய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியா இருப்பதாக. Let the words of my mouth and the meditation of my heart be acceptable in the sight, O Lord, my strength and my redeemer. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே நாவை குறித்து நாம் வாசிக்கின்றோம். நான் ஒரு மனிதனிலே ஒரு சிறியவமா இருந்தாலும் எப்படி ஒரு ஷிப்ல உள்ள ரடர் can change the course of a ship. ஒரு சிறிய ஒரு நெருப்பு பெரிய காற்றை கொளுத்தி விடுமோ? யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். அமிதமாக நாவுக்கு அந்த ஒரு வல்லமை உண்டு. ஆனா the point is the tongue gets direction from what is filled in the heart. அதனாலதான் the issues of the life flows from the heart. Everything that you and I speak comes out from the abundance of the heart. The question is the heart well guarded or protected so that only God's word fill our heart? நம்முடைய ஆவிக்குரிய இருதயத்தை நாம் ஜாக்கிரதையாய் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நிரம்புவதற்கு? That is the question that I want to place before you. இரண்டாவது கேள்வி, is my heart more open to be filled by the wisdom of the word or wisdom of the world? கவனமாய் கூர்ந்து கவனிங்கள். Is my heart more open to be filled by the wisdom of the world or the wisdom of the world? வேர்டுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான், லெட்டர் எல் தான். ஆனா it makes a big difference. நம்முடைய இருதயம் எதற்காக திறந்திருக்கின்றதை பொறுத்து இருக்கின்றது. தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்படுவதற்கு திறந்திருக்கின்றதா? தவறாய் புரிந்து கொள்ள வேண்டாம். உலகத்தின் அறிவு ஞானம் அவசியம். பட் ஆனா the point I want to make is what is the priority? தேவனுடைய வார்த்தையினால் நாம் நிரம்புவதற்கு நம்ம இருதயத்தை நாம் திறந்து கொடுக்கின்றோமா, இல்ல உலகத்தின் ஞானத்தினால் நம்முடைய வாழ்க்கை நடக்கின்றதா? That is the point I want to make, because we got to be careful. The issues of our life flows from the heart. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 லிருந்து 5 அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனம் 1 லிருந்து 5 உள்ள வசனங்களை வாசிக்க எல்லாருக்கும் தெரிந்த பகுதிதான். அப்போஸ்தலர் 5 1 லிருந்து 5. அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியரிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும்
மிகுந்த பயம் உண்டாயிற்று. அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இங்க அனனியா இறந்து போனான்னு வாசிக்கின்றோம். தொடர்ந்து வாசிக்கும் அவருடைய மனைவியும் இறந்து போயிட்டு எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். எல்லாருக்கும் தெரியும், ஆதி திருச்சபையிலே இருந்த ஒரு வழக்கம், விசுவாசிகளால் ஒருமித்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளை ஆஸ்திகளை விற்று ஒவ்வொருவருக்கும் தேவையானதாக அவைகள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். எல்லாருக்கும் தெரியும். அவ்விதமான ஒரு ஒழுங்கு இருக்கும் பொழுது இந்த தம்பதியர் அதை சரியாய் செய்யவில்லை. தங்களுடைய இருதயத்தை ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ளவில்லை. அது நிமித்தமாக வந்த விளைவுகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். We see the sad end of a couple, a life that was cut short abruptly. அவருடைய வாழ்க்கை பிரயாணத்திலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருந்த திட்டத்தை முற்றிலுமாய் நிறைவேற்ற முடியவில்லை. That is the point I want to make. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவருடைய உள்ளங்கையிலே வரைந்திருக்கின்றார். பேசலி அழைத்திருக்கின்றார். நம்மை குறித்து தேவன் நோக்கம் திட்டங்களை வைத்திருக்கின்றார். ஆனால் இந்த வருஷத்தின் 2வது மாதம் கடைசி நாளில் கூட தேவன் நம்முடைய எதிர்பார்க்கும் காரியம் நம்முடைய இருதயத்தை ஜாக்கிரதையை காத்துக் கொள்ள வேண்டும் என்று. அவர்கள் யோசித்தார்கள், மனிதனை ஏமாற்றி விடலாம் என்று. சாத்தான் உள்ள புகுந்து விட்டான். அவர் இருதயத்தை ஜாக்கிரதையை காக்காத நிமித்தமாக அவருடைய வந்து அழிவை நாம் பார்க்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு மனுஷன் 2 காரியங்களை செய்கின்றான். We speak lot of words and we act on lot of things. தேவனுடைய வார்த்தை நாம் இருதயம் நிரப்பப்பட வேண்டும். ஏன்னா அந்த நாவு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக காத்துக் கொள்ளப்பட வேண்டும். நான் முதல்ல சொன்னேன். 2வது நாம் பார்க்கின்ற ஒரு உதாரணம், they acted in the wrong way because they allowed Satan to fill the heart. Issues of life flows from the heart. அநேக உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் இந்த முதல் குறிப்புக்கு இந்த 2 காரியங்களை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகின்றேன். So we need to be careful because issues of life flow from the heart. So you and I have to make sure that heart is guarded well. 2வது, நீங்கள் நானும் நம்முடைய இருதயத்தை ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் எதற்கு என்றால் God's ways are different from man's ways. தேவனுடைய வழிக்கும் மனிதனுடைய வழிக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கின்ற வேதத்தில் வாசிக்கின்றோம். அப்படி வித்தியாசம் இருக்கிறதுனாலே நீங்கள் நானும் நம்முடைய ஆவிக்குரிய ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு இந்த கேள்வி எழுப்பலாம், ஆவிக்குரிய இருதயத்தை காத்துக் கொள்வதற்கும் தேவனுடைய வழிக்கும் மனுஷனுடைய வழிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 55:9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமென். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவு உயர்ந்திருக்கிறது. As the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. இந்த வசனத்தை பார்க்கும்போது God establishes the difference between the ways of man and God and thoughts of man and God. இந்த வசனத்திலே ஒரு மையமான காரியம், ஒரு மனுஷனுடைய சிந்தனைக்கும் தேவனுடைய சிந்தனைக்கும் வித்தியாசம், தேவனுடைய வழிக்கும் மனுஷனுடைய வழிக்கும் வித்தியாசம். Spiritual maturity comes by aligning our ways and thoughts with his ways and thoughts. இந்த வருஷத்தின் 2வது மாதத்தில் கடைசி நாள் நின்று கொண்டிருக்கின்றோம். நான் அடிக்கடி சொல்ற காரியம், இந்த வருஷத்தை நாம் எப்படி ஆரம்பித்தோமோ அப்படியே இந்த வருஷத்தை முடிப்போம் என்றால் அது எந்த பிரயோஜனம் இல்லை. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்ல வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் முன்னேறி செல்றோம் என்றதற்கு ஒரு ப்ரூஃப் என்ன தெரியுமா? The more closely you align your ways and your thoughts with the ways and thoughts of God, அப்பொழுதுதான் ஒரு மனுஷன் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்றான் என்ற அர்த்தம். அநேக வேளையிலே என்னுடைய வழிக்கு தேவன் வர வேண்டும், என்னுடைய சிந்தனைக்கு அவர் வர வேண்டும் நாம் எதிர்பார்க்கின்றோம். அது ஒரு மாமிசத்தில் நாம் யோசிக்கின்ற காரியங்கள். ஆனால் மாறாக தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிற காரியம், தேவனுடைய சித்தத்தின் தேவனுடைய வழிக்கும் தேவனுடைய சிந்தனைக்கும் நம்முடைய சிந்தனைக்கும் அதிக தொடர்ந்து நெருங்கிய தொடர்பு இருக்கும் பொழுது அப்பொழுது ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல்ல அர்த்தம் கொள்ளலாம். How does God show this difference? ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை தேவன் எப்படி ஏற்படுத்துகின்றார்? எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே நாம் அடிக்கடி தியானித்திருக்கிற காரியங்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது in a nutshell if you have to put it, அந்த அதிகாரத்திலே God is in the business of choosing the next king to lead Israel.
இஸ்ரேலை நடத்தி செல்றதுக்கு அடுத்த ராஜாவை தேவன் அங்கு தேர்ந்தெடுக்கின்றார். சவுலுக்கு பதிலாக இன்னொரு ராஜாவை. That is number one. இரண்டாவது காரியம், a decision that is going to be made is going to change the future of a man. ஒரு மனிதனுடைய அங்க எடுக்க போகின்ற முடிவு ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை மாற்றப் போகின்றது. இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், அந்த அதிகாரத்திலே God establishes the difference between the way of man and God. In other words, God establishes the difference between the way God looks at the heart of a man and the man looks at another man. ஒரு மனிதன் மற்ற மனிதனை பார்க்கிறதுக்கும் தேவன் ஒரு மனிதனை பார்க்கிறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை அந்த அதிகாரத்திலே ஏற்படுத்தி பார்க்கின்றோம். அதனால தான் சொன்னேன், இந்த இரண்டாவது பாயிண்ட், God's ways are different from man's ways. அதனாலே நீங்களும் நானும் நம்முடைய இதயத்தை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த அதிகாரத்திலே உள்ள ஒரே வசனத்தை வாசி கேட்கலாம். 1 சாமுவேல் 16 அதிகாரம் 7 வசனத்தை வாசி கேட்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆமென். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தை, இவன் என்று சொல்வது எலியாவை குறிக்கின்றது, இவனுடைய சரீர வளர்ச்சி பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் சற்று எலியாவுடைய சிந்தனையை பார்த்தேன். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். சாமுவேல் சொன்னா இவன் தான் அடுத்த ராஜா என்று நான் சொல்லுகிறார், நான் புறக்கணித்தேன். அவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். நமக்கு அது முக்கியம் அல்ல. ஆனால் ஆண்டவர் இங்க சொல்ற காரியம், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கின்றார். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவனா இருந்தால் எந்த அளவுக்கு நீங்கள் நானும் இருதயத்தை ஜாக்கிரதையை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே அதிகாரத்தில் வாசிக்கின்ற 12ஆம் அதிகாரத்தில், அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் உள்ள நல்ல ரூபம் உள்ளவனா இருந்தான். ஆண்டவர் அவனுடைய வெளியே உள்ள அவனுடைய உட அழைப்பையும் அவர் டிஸ்கிரைப் பண்றதை பார்க்கின்றோம். அப்பொழுது கர்த்தர், இவன் தான் எழுந்து அபிஷேகம் பண்ணி என்று தாவீதை குறித்து அங்கு சொல்றதை பார்க்கின்றோம். பாருங்க, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனா இருந்தார். அவருடைய தகப்பனார் மறந்து போய்விட்டார். ஆனால் ஆண்டவர் மறக்கவில்லை. ஏன் தெரியுமா? God's ways are different from man's ways. தேவனுடைய வழிகளும் அவருடைய சிந்தனைகளும் வித்தியாசமானவைகள். அதனால நீங்கள் நான் இருதயத்தை ஜாக்கிரதையாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் அந்த இடத்திலே தாவீதை கனப்படுத்தினார். ஏன் தெரியுமா? அவனுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமா இருந்துச்சு. அதனால்தான் தேவன் அவனுடைய இருதயத்தை பார்த்து அவனை கனப்படுத்தினார். The question that I want to place before you is, do you have the confidence that God will be able to make a similar decision about you by looking into your heart? ஒருவேளை தாவீதின் இடத்திலே நீங்கள் நானும் இருந்திருப்போம் என்றால் தேவன் நம்மளை குறித்து அமிதமான ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்க முடியுமா? தேவன் இடத்தில் நம்மளை கனப்படுத்திருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, is your heart well guarded or protected so that God could have such a confidence in you and me? தாவீது மேல் வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அதே நம்பிக்கை உங்கள் மேல் என் மேலும் தேவன் வைக்க முடியுமா? That is the question I want to place before you. நீங்கள் நானும் தொடர்ந்து நமக்குள்ளே எப்பொழுது வந்திருக்கின்ற ஒரு காரியம், we need to constantly remind ourselves that God looks at the heart. தேவன் நம்முடைய இதயத்தை எப்பொழுதும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு நினைப்பு எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த நினைப்பு நமக்குள் இருக்கும் பொழுது we will do our best to safeguard and protect a spiritual heart. அதுதான் தாவீதுக்கு நடந்துச்சு. அந்த 16ஆம் அதிகாரத்திலே 1:16 தேவன் அந்த மனிதனை கனப்படுத்தினார். மனிதன் நான் மறக்கப்பட்ட மனிதன். மனிதன் முகத்தை பார்த்தான், ஆனால் தேவனோ அவனுடைய இருதயத்தை பார்த்து அந்த இருதயம் நன்றாயிருந்த நிமித்தமாக, பாதுகாக்கப்பட்ட இருதயமா இருந்த நிமித்தமாக அவனை கனப்படுத்தினார். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். எரேமியா 17:9-10. எல்லாவற்றை பார்த்திலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்திகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளேந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன். ஆமென். எந்த அளவுக்கு தேவன் ஆவிக்குரிய இருதயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க. இருதயத்தை ஆராய்கிறவரும்
உள்ளந்திரங்களை சோதித்திருக்குமாறு இருக்கின்றேன். I the Lord search the heart and examine the mind. Physical condition of a heart can be checked by a man, but it's only the Lord who can examine the spiritual condition of our spiritual heart. நம்முடைய மாமிச இதயத்தை ஒரு மனிதன் செக் பண்ணி சரியா இயங்குறதா இல்லையான்னு சொல்லிவிட முடியும். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய இதயத்தை ஆராய்ந்து அறிகிறது நம்மை படைத்த தேவன் மாத்திரம்தான். முதலாவது பார்த்தோம், நீங்கள் நானும் நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய இதயத்தை ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது முக்கிய காரணம், everything that happens around our life, issues of our life flows from the heart. இரண்டாவது பார்த்தோம், தேவனுடைய வழிக்கும் மனுஷன் வழிக்கும் வித்தியாசம் உண்டு. தேவன் மனுஷனை பார்க்கிற விதத்துக்கும் மனுஷன் பார்க்கிற விதத்துக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அப்படின்னா நீங்கள் நானும் தேவனுடைய பார்வையில் இறுதியம் சரியா இருக்க வேண்டும் என்றால் இதை ஜாக்கிரதையாய் காத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, you need to protect a God heart. The reason is that to experience God's presence in our everyday situations. நம்முடைய அனுதின ஜீவிதத்திலே நாம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். We need to experience supernatural presence in our family, in our workplace, business, ministry, in anything that we do. We need to experience God's presence. யோவான் 1 அதிகாரம் 18 வசனத்திலே வாசிக்கின்றோம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் ஒரே குமாரனை வெளிப்படுத்தினார். No one has seen the Father, but Jesus revealed him. இயேசு வாழ்ந்த காலத்திலே அந்த மக்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு சாத்தியம், அவரை முகமுமாய் பார்த்தார்கள். They had the privilege of seeing him, touching him, being touched by him, being healed by him, hearing his voice face to face. அந்த சாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுக்க முடியும். மறைமுகமாக ஆவியானவர் வெளிப்படுத்தின காரியங்கள் கூட பயந்து கொள்ள போகின்றேன். யோவான் 14 அதிகாரம் 7 வசனம் 7-9 வசனங்களை வாசிக்கலாம். யோவான் 14:7-9. என்னை அறிவீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை காண்பியும் என்று எப்படி சொல்கிறாய்? The people who lived in the times of Jesus had the privilege of seeing Father through Jesus. அதாவது நாம் இயேசுவை கண்டவென்றால் பிதாவை காண்கிறோம் என்று இங்கே இயேசு சொல்கிறது பார்க்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை காண்பியும் என்று எப்படி சொல்லுகிறாய்? This was the privilege that the people had in the times of Jesus' life on this earth. The question that would come into your mind is, what about you and me? Can we have the privilege of seeing the Father? In other words, can we experience God's presence in our life? தேவனுடைய பிரசன்னத்தை வாழ்க்கையிலே நாம் மனிதனும் உணர முடியுமா? நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால் we need to protect our heart. எல்லாருக்கும் தெரிந்த வசனம் மத்தேயு 5 அதிகாரம் 8 வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they will see God. நாம் இருதயத்தை எப்படி சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும்? அசுத்தமான காரியங்கள் நம் இருதயத்தை மேற்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பார்வையிலே அது பரிசுத்தமாக இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது Bible says that you and I will have the privilege of seeing the Father. But the question is, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது நாம் பிதாவை பார்ப்போம். வேதம் நமக்கு கொடுக்கின்ற அந்த ஒரு வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 22 வசனம் 4 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், அவருடைய நாமம் நெற்றியில் இருக்கும். ஒரு காலத்தில் நாம் இந்த உலகத்தை கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவரை தரிசிப்போம். But the challenge that you and I have is, according to Matthew chapter 5 verse 8, can you see the Father when you are in this world? Or can you experience God's presence when you are in this world? நம்முடைய அனுதின ஜீவிதத்திலே நாம் பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் எப்பொழுது நித்தியமாக தேவனுடைய சமூகத்திற்கு போகின்றோம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே
we have to move further. We need to have the experience of enjoying His presence on a daily basis. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். இந்த வசனத்திலே இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார்கள் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தின காரியம், by having a pure heart, தேவனுடைய பார்வையிலே நம்முடைய இருதயத்தை ஜாக்கிரதையாய் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும் பொழுது we will be able to see God in our situation through spiritual eyes. We will be able to experience God's presence on a daily basis in the situation that you encounter through our spiritual eyes. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் மூலமாக தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய அனுதின ஜீவிதத்திலே நாம் பார்க்க முடியும். நம் இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ளும் பொழுது தேவனை தரிசிப்பார்கள் என்ற அந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிற காரியம், நீங்கள் நான் தேவனுடைய காரியம் நம் இருதயத்தை சுத்தமாய் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளும் பொழுது we can enjoy, experience God's presence. We'll be able to see God working for us. கடினமான சூழ்நிலையிலே, மனுஷனுக்கு இயலாது என்ற நிலைமையிலே தேவனுடைய பார்வையில் நம்முடைய இருதயம் ஒரு நேராய் பரிசுத்தமாய் இருக்கும் பொழுது, நான் ஏற்கனவே சொன்னபடி God can make a difference for you. உங்களுடைய புத்தி கெட்டாத விதத்திலே தேவன் உங்களுக்கு செயல்படுத்தி உங்களுக்காக யுத்தம் பண்ணி தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கின்றார் என்பதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். That is what it means when your heart is pure in the sight of God, you can see the Father. நீங்கள் நானும் தேவன் நம்மளுக்காக யுத்தம் பண்ணுகிறார், நம்முடைய சூழ்நிலையிலே கடினமான வேளையிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சாலமோன் ராஜா பற்றி எல்லாருக்கும் தெரியும். He was a wise man. People used to come to hear his wisdom. அவனுக்கு இருந்த riches எல்லாருக்கும் மிகவும் ரிச்சான ஒரு மனிதனா இருந்தான். But he failed to guard his heart. வாசிக்கலாம். ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்களண்டைக்கும் அவர்கள் உங்களண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாய் இருக்கவில்லை. அவங்க பார்க்கிற காரியம், அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். His wives led him astray. இரண்டாவது பார்க்கின்றோம், அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். His wives turned his heart after other gods. மற்ற தேவர்களை பின்பற்றும்படி அவன் இருதயம் மாற்றப்பட்டது. வேறு விதமாய் சொல்ல வேண்டும் என்றால் அவன் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து விட்டான். The moment he turned his heart to foreign gods, he lost the connection with Almighty God. தேவனோடு அவனோட தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அதாங்க, we have to be very careful. நம்முடைய இருதயத்தை ஜாக்கிரதையாய் பார்த்துக் கொள்ளும் பொழுது, பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளும் பொழுது, நீங்கள் நானும் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் ருசி பார்க்க முடியும். நம் அனுதின ஜீவிதத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் ருசி பார்க்க முடியும். காயின் ஆபேலுக்கு எல்லாருக்கும் தெரியும். அங்க ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கின்றோம். காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதோனுக்கு கிழக்கான நோர்த் என்ற ஒரு தேசத்தில் குடியிருந்தான். காயின் went away from the Lord's presence. தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போனான். ஏன் தெரியுமா? அவனுடைய இருதயம் தேவனுக்கு நிறைய சரியா இல்லை. He failed to protect his heart. அது நிமித்தம் பொறாமை அவனை ஆட்கொண்டது. அவனுடைய சகோதரனை வெட்டி போட்டான். அவன் தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போனான். இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை இந்த பகுதியிலே நம்முடைய இருதயத்தை நாம் சரியாக ஜாக்கிரதையை காத்துக்கொள்ள இருந்தால், இந்த மாலை வேளையில தானே நம்ம இருதயத்தை ஜாக்கிரதையை காத்துக்கொள்ள நாம் ஒப்புக் கொடுப்போம். முதலாவது நாம் பார்த்தோம், issues of life flows from the heart. இரண்டாவது, God's ways are different from man's ways. மூன்றாவது, நீங்கள் நானும் நம்ம இருதயத்தை ஜாக்கிரதையை காத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா?
You need to experience God's presence in our day-to-day situation. கடைசியாக நீங்கள் ஏன் ஜாக்கிரதையாக இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், our heart is the main target for the devil. பிசாசுக்கு நம்முடைய இருதயம் தான் முக்கியமான ஒரு குறிக்கோளா இருக்கின்றது. அவன் மற்றெல்லாம் சைடு எஃபெக்டா இருந்தாலும் அவனுடைய மெயின் டார்கெட் நம்முடைய இருதயத்தை தாக்க வேண்டும் என்பதற்கு தான் அவனுடைய மெயின் நோக்கமா இருக்கின்றது. ஒரு தேசத்தை எடுத்துக்கொள்ளுங்க, உதாரணத்துக்கு நீங்க நியூசிலாந்து எடுத்துக்கொள்ளுங்க. ஏர்போர்ஸ் இருக்கு, நேவி இருக்கு, ஆர்மி இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்குமே வருஷத்துல ஒரு பட்ஜெட் போடுவார்கள். 2012 எவ்வளவு பேர் சொல்ல முடியும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாங்க? ஏர்போர்ஸ், நேவி $3.06 billion New Zealand spent in 2012 to maintain Army, Navy and Air Force. அந்த மக்களை ட்ரெயின் பண்றதற்கும் வேண்டிய எக்யூப்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏன் தெரியுமா? அந்த தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும், எதிரியானுடைய தாக்கல இருந்து தேசத்தை காக்க வேண்டும் என்று. USA 9/11 முடிந்து ஆல்மோஸ்ட் 13 years ஆகிவிட்டது. அது நடந்ததுக்கு அப்புறம் யூஎஸ்ல they tightened the security greatly. எங்க போனாலும் எல்லா ஏர்போர்ட்லயும் பயங்கர டைட்டா இருக்கிறது. ஏன் தெரியுமா? மீண்டுமாக எதிரான தாக்குதல் அந்த தேசத்துல வந்துவிடக்கூடாது என்பதற்காக. பாருங்க, ஒரு தேசத்துக்கு அந்த செக்யூரிட்டி அவ்வளவு முக்கியமா இருந்துச்சுன்னா, உங்களை மென்னியும் நித்தியத்துக்காக படைத்த தேவன், நம்மளை கொண்டு தேவன் வைத்திருக்கும் திட்டங்கள், இந்த உலகத்திலே உங்களை மென்னி வைத்து நம்முடைய பாதுகாத்து பராமரித்து நம்முடைய நம்பி நம்முடைய கருத்தில் ஒரு குடும்பத்தை கொடுத்து ஊழியத்தை கொடுத்து தேவன் நம்முடைய வழிநடத்துகிறார் என்றால் நம்முடைய இருதயத்தை எவ்வளவு ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். Because enemy is always there to attack us and his target is our heart. யோபுடைய உதாரணத்தை பார்க்கும் பொழுது அவன் அந்த கடைசியிலே இழந்து போனது இரட்டத்திலே பெற்றுக்கொண்டது முக்கிய காரணம் தெரியுமா? He protected his heart. He did his best to guard his heart. தேவன் முன்பாக அவனுடைய இருதயம் சரியா இருந்துச்சு. எல்லாவற்றையும் இழந்து போனான். பிசாசன் எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தான், ஆனால் அந்த இருதயத்தை மாத்திரம் தொட முடியவில்லை. அது நிமித்தமாக இழந்து போன ஆசீர்வாதத்தை இரண்டத்திலே பெற்றுக்கொண்டான். அதனால்தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 5:8-9. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனம் அடிக்கடி கேட்டிருக்கின்றோம். உங்கள் எதிரியாளியான பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றிக்கிறான். விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ரெசிஸ்டம் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே நாம் வாசிக்கின்றோம். ரெசிஸ்டம் என்றால் வேறு விதமான புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் guard your heart. நம்முடைய இருதயத்தை ஜாக்கிரதையை காத்துக் கொள்ளப்படுது. பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. We can protect our heart from the attack of the devil. தாவீது கீழே விழுந்த பொழுது அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே நாத்தான் தீர்க்கதரிசியாய் அவன் when he was convicted by the prophet, அவன் சொன்னான், creating a clean heart, renew your right spirit with me, cast me not away from thy presence. தேவனை சுத்தரின் சிஸ்டம் என்று சொன்னான். எந்திரமா he realized that he failed to protect his heart. அதனால எதிரியானவன் தாக்கி விட்டான் இதயத்தை. ஆதாம் ஏவாள் கீழே வந்த முக்கியமான காரணம் அவருடைய இருதயத்தை காத்துக் கொள்ளவில்லை. பிசாசானவன் அவருடைய இருதயத்தை தாக்கி விட்டார். நாம் பார்த்த அனனியா சப்பரியால் அவருடைய விஷயத்திலும் நாம் பார்க்கின்றோம். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? Satan has filled your heart என்று பேதுரு சொல்லுகிறார் அவர்களை பார்த்து. யூதாஸ் காரியத்தை குறித்து வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் யூதாஸ் ஆண்டவரை காட்டிவிட்ட ஒரு சீஷனா இருந்தார். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்கோரியத்தினும் மறுபேற்கொண்ட யூதாஸ் உள்ளே சாத்தான் புகுந்தான். ஒரு பக்கத்தில் தேவனுடைய திட்டமா இருந்தாலும் அவனை பொறுத்த வரைக்கும் he failed to protect his heart. அவனுடைய இருதயத்தை காத்துக் கொள்ளவில்லை. அது நிமித்தமாக அவனுக்குள் சாத்தான் புகுந்து விட்டான். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 43-45 உள்ள வசனங்களை வாசிக்கலாம். இது எல்லாருக்கும் தெரிந்த பகுதிதான், ஆனால் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 12:43-45. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு
திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். அப்படியே அந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். இதை வாசிக்கும் பொழுது நான் ரொம்ப யோசித்தேன். அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். இந்த நிலைமை யாருமே விரும்ப மாட்டோம். தேவனுடைய கிருபையினாலே நீங்களானும் தேவன் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் தொடர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வெற்றியோடு ஓடி முடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நானும் நம்முடைய இருதயத்தை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பின்னோக்கி செல்வோம் என்றால் எதிரியான் வேகமாக நம்மளை தாக்கி விடுவான். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக மோசமா இருக்கும். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். We can become an easy target for the devil. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியுடைய கடைசி பகுதிக்கு வந்து விட்டோம். 4 காரியங்கள் முன்பாக வைத்தேன். நீங்கள் நானும் நம்முடைய இருதயத்தை ஆவிக்கு ஜாக்கிரதையை காத்துக்கொள்ள வேண்டும். எதற்காக காத்துக்கொள்ள வேண்டும்? 4 காரியங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, issues of life flows from the heart. Everything that happens around our life, every action, every word that comes out of the mouth is because of the condition of the heart. What is inside the heart is reflected through words and action. இரண்டாவது, தேவனுக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசத்தை நாம் பார்த்தோம். ஒரு மனுஷனை பார்க்கிறதற்கும் தேவன் ஒரு மனுஷனை பார்க்கிறதற்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். தாவீதை கனப்படுத்தின தேவன் உங்களை மேல் கனப்படுத்த முடியும். தாவீதின் மேல் அவள் நம்பிக்கை வைத்த தேவன் உங்கள் மேல் நம்பிக்கை வைக்க முடியும். Provided we take every step possible to protect our heart. நம்முடைய அனுதின ஜீவிதத்திலே இந்த புதிய ஆண்டின் ஆரம்பத்திலே 2 மாதங்களை முடித்து விட்டோம். தேவன் உன்னத ஆசீர்வாதங்கள் நிரப்ப விரும்புகிறார். இந்த ஆண்டை நாம் முடிக்கும் பொழுது பின்னோக்கி பார்த்து தேவனுக்குள் நாம் களி கூற வேண்டும். We need to experience God's supernatural presence in a day-to-day situation. அப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கணும். இருதயத்தை சுத்தமான வாக்கியம் தேவனை தரிசிப்பார்னு பார்த்தோம். இந்த ஒரு கடைசியான பகுதி, நம்முடைய இருதயம் சாத்தானுக்கு வெகுவான ஒரு டார்கெட்டா இருக்கிறது. ஆகவே நீங்கள் நான் இருதயத்தை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். The good news is that you and I don't have to do it all by ourselves. Christ has already done it for us. கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் அதை செய்து கொடுத்து விட்டார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சியுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். ஆமென். இங்க 4 அதிகாரம் 1 வசனத்திலே ஆதலால் என்று ஆரம்பிக்கிறது. அப்படி என்றாலும் 1 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அங்க பவுல் ஒரு காரியத்தை எழுதுகின்றார். நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்தில் இல்ல, பரலோகத்திற்கு என்று அங்கே எபேசு சபைக்கு நினைப்பூட்டி விட்டு இங்கே 4 அதிகாரத்திலே ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகின்றார். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். நீங்கள் நானும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். But as I said, the good news is that you and I don't have to do it all by yourself. Christ has already done it for us. அதே அதிகாரத்தில் 4 அதிகாரம் 6-7 வாசிக்க கேட்கலாம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். I think it's worth underlining the word கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக will guard your hearts and your minds in Christ Jesus. கல்வாரி சிலுவையிலே நம்மளுக்கு ரட்சிப்பு மாத்திரம் தேவன் வாங்கி கொடுக்கவில்லை. இந்த உலகத்தில் நீங்கள் நானும் ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்து வாழ்க்கையை வாழ்ந்து உன்னத அனுபவங்களோடு நம் உன்னத ஆசீர்வாதங்கள் வாழ்ந்து முடிக்கின்றார். அப்படின்றால் நாளிலே தானே நம் தேவனுடைய கருத்து நம்முடைய வாழ்க்கை நம்முடைய குடும்பத்தை அர்ப்பணித்து தேவனே உமக்குள்ளாக கிறிஸ்துவுக்குள்ளாக என்னுடைய இருதயத்தை ஜாக்கிரதையை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யணும் சொல்லும்போது தேவன் நம்மளுக்கு பிரியமா இருப்பார். தேவன் வார்த்தையில் ஆசிரியப்பார். கர்த்தர் இந்த நாள்ல கூட இந்த மாதத்தின் கடைசி நாளை நம்மோடு இடைப்பட்டிருக்கின்றார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் கழுகு போல சக்திகளை அடித்து உயர உன்னதத்திலே எழும்ப வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிற தேவன் இன்றைக்கு அந்த வார்த்தையின்படியே வார்த்தையினால் நம்மை இடைக்கற்ற தேவனாக கடந்து வந்திருக்கின்றார். நாம் தேவனுக்குள்ளே காத்திருக்க வேண்டுமா இருந்தால்
உன்னதத்தை நோக்கி நாங்கள் பறக்க வேண்டுமா இருந்தால் ஆண்டவரே எங்களை இருதயங்கள் காத்துக் கொள்ளப்பட வேண்டுமாப்பா. நீ சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே எங்கள் இதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுதுன்னு சொன்னீரேன். அந்த ஜீவ ஊற்று புறப்பட்டு ஓடும் போதெல்லாம் உம்முடைய வல்லமையினாலே ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும்படி எங்களை வைத்திருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டு கொண்டிருக்கிற நீர் ஆண்டவரே, என்னுடைய சிந்தங்கள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய ஆண்டவரே ஒவ்வொரு அசைவுகளையும் பார்க்கிற கர்த்தர் நீர். என் இதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தை வராதபடி நீர் அழைத்த அழைப்பிலே தொடர்ந்து ஓடும்படியாக உம்மை பிரதிபலிக்கிறவனாக அது ஜீவ ஊற்றாக மாறட்டும் ஆண்டவரே. நான் கேட்கிறேன். இரண்டாவது காரியம், என்னுடைய நினைவு உன்னுடைய நினைவு அல்ல, என்னுடைய வழி உன்னுடைய வழி அல்லன்னு சொல்ற கர்த்தர் தேவனை போல எங்களை மாறும்படியாக அழைக்கிற கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய வழி நடக்கும்படியாக எங்களை நடத்துவீராக. ஒரு மனிதன் நல்ல மனிதன் நடைகள் தேவனால் உறுதி செய்யப்படும் என்று வேதம் கூறுகிறது. அப்படி உறுதி செய்யப்பட வேண்டுமா இருந்தால் ஆண்டவரே என் இதயம் உமக்கு நேராக இருக்க வேண்டும். என்னை அப்படி இந்த நாட்களில் மாற்றும் ஆண்டவரே. மூன்றாவதா நாங்கள் பார்த்தோம், எங்களுடைய ஆவிக்குரிய அனுதின ஜீவியத்துல உம்முடைய தேவ பிரசன்னம் என் வாழ்க்கையில கடந்து வர வேண்டுமா இருந்தால் நான் உம்மை பிரதிபலிக்கிறவனாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இயேசுவை யாரும் பார்க்கவில்லை. நம் மூலமாக அவரை தரிசிக்கும்படியாக கிருபை கொடுத்திருப்பதனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிறவனாக என்னை மாற்றும் ஆண்டவரே. இதே பொல்லாத சிந்தனைகள், என்னுடைய தோற்றங்கள், என்னுடைய சிந்தை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து உம்முடைய வார்த்தையினால, உம்முடைய வல்லமையினால, உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை வழிநடத்தி ஆண்டவரே இந்த பொல்லாத இதயத்தை நீர் ஆண்டதின வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை போல மாறுபடியாக மாற்றும் ஆண்டவரே. கடைசியா நாங்கள் கேட்டோம், எதிரியினுடைய முதல் தாக்குதல் நம் இதயமாய் இருப்பதனால் இதயத்தின் எதவினால் வாய் பேசும் என்று நாங்கள் பார்த்தோம். என் இதயம் ஆண்டவரே தாக்குதல் படாதபடி உம்முடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதனால், உம்முடைய உன்னத வார்த்தை எங்கள் மத்தியிலே இருப்பதனால் அவைகளை அனுதினம் நான் ஆண்டவரை தியானிக்கும் போது எதிரியின் தாக்குதல் வராதபடி நான் தொடர்ந்து உமக்குள்ளே விசுவாசத்தில் வளரத்தக்கதான கிருபைதாரம் என்று கேட்க போகிறோம். ஏனென்றால் நான் கேட்டது போல நம் கல்வாரி நேசர் நம் ஒவ்வொருவருக்காகவும் யாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அப்படியே சமாதானம் எங்கள் மத்தியிலே இருப்பதனால் இதயத்தை நாங்கள் காத்துக் கொள்ளும் போது அவருடைய பரிபூரண சமாதானம் நம்மளை தேற்றி வழிநடத்தும். அவர் உன்னத அழைப்பிலே தொடர்ந்து ஓடும்படியான கிருபைகளை கொடுப்பார். ஆண்டவரே இந்த மாலை வழியில இந்த மாத வாக்குத்தத்தை ஆண்டவரே நீ கொடுத்திருப்பதனால் உமக்கு காத்திருக்கிறவர்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஒரு உன்னத அனுபவத்துக்காக எங்களை நடத்தும் ஆண்டவரே. இந்த பொல்லாத இருதயத்தை காத்துக்கொள்ள கிருபை வேண்டும் ஆண்டவரே. சகோதரி சகோதரி மாலை வேளையில இந்த இடத்துல தேவனுடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில தேவையா இருக்கிறதோ இந்த வேளையில தேவனோடு இடைப்படும்படியாக உங்களை ஊக்குவிக்கிறேன்.